முதலாவது திருத்தந்தையான புனித பேதுரு பற்றி தெரிந்து கொள்வோம். வாக்களிக்கும் நிர்வாகம் தேவாலயத்தின் மையப்பீடத்தில் வாக்குகள் நடைபெறும். பீடத்தின் பின்னணி மைக்கலாஞ்சலோவின் புகழ்மிக்க இறுதி தீர்ப்பு என்னும் சுவரோவியம் உள்ளது. நீதி தீர்ப்பின் முன்னிலையில் தமது மனசாட்சிக்கு ஏற்ப ஒவ்வொரு கருதினாலும் தம் வாக்குச்சீட்டினால் வாங்கமளித்து வாக்குச்சீட்டு கிண்ணத்தின் உள்ளே விடுமாறு வாக்களிப்பார்கள். அதன் அடிப்படையில் தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு வாக்குச்சீட்டு வாசிக்கப்பட்டதும் நூல் கோர்க்கப்பட்ட ஒரு ஊசியால் அந்த சீட்டில் ஒரு துளையிட்டு நூலில் ஒவ்வொன்றாக கோர்ப்பார்கள். பின் எல்லா சீட்டுகளையும் அந்த நூலால் சுற்றி ஒரு கட்டாக கட்டுவார்கள். பாப்பரச தேவைக்கு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளும் கருதினால்மார்கள் அளிக்கும் வாக்குகளின் எண்ணிக்கையில் 3/2 வாக்குகள் தேவைப்படுகின்றன. காலையில் ஓர் அமர்வும் பிற்பகலில் ஓர் அமர்வுமாக இருமுறை வாக்கெடுப்பு நிகழும். இந்த தேர்வின் முடிவில் போது தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால்
சிஸ்டின் சிற்றாலயத்தில் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டுள்ள இரு அடுப்புகளில் ஒன்றில் விட்டு எரிக்கப்பட்டது. அப்போது கர்தினால்மார் குறிப்புகள் எடுத்த தாங்களும் கூடவே எரிக்கப்பட்டது. புகை உண்டாக்குவதற்காக நனைந்த வைக்கோல் மற்றும் வேதிப்பொருட்களை சேர்ப்பதும் உண்டு. புகையானது சிற்றாலயத்தின் வடிப்புறையில் அமைக்கப்பட்டுள்ள புகை கூண்டு வழியாக கருப்பு நிற புகை வெளியேற்றப்படும். தேர்வு செய்யப்பட்டால் வெள்ளை நிற புகை வெளியேறும் வகையில் வேதிப்பொருட்களை சேர்த்து எரிப்பார்கள். இதற்கு பிறகு இந்த தேர்தல் முறையில் ஒரு திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டால் அவர் முதலில் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வார். அவருக்கென ஒரு பெயரை மாற்றிக்கொண்டு அதே தன் பெயராக அறிவிப்பார். ஆமாம், அந்த வகையில் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்ததை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் ராபர்ட் பிரீவோஸ் என்ற இயற்பெயரை கொண்ட நான் 14ஆம் லியோ என்ற பெயருடன் திருத்தந்தையின் 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் அமெரிக்காவில் இலியானாசிகாவில் பிறந்த பேரு குடிமகன் ஆவேன். நானே அமெரிக்காவின் முதலாவது திருத்தந்தையும் ஆவேன். நான் 1982ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆயர் சான் சலோவால் அகுஸ்டின் சபை குருவாகவும் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆயர் ஜேம்ஸ் கிரீனார் ஆயராகவும் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸால் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கார்டினலாகவும் உயர்த்தப்பட்டேன். 2023 தொடக்கம் 2025 வரையான காலப்பகுதியில் நான் உதவி கார்டினலாகவும் 2025ஆம் ஆண்டு கார்டினலாகவும் உயர்த்தப்பட்டேன். நான் பங்கு குருவாகவும் மறைமாவட்ட அலுவலராகவும் குறுமட ஆசிரியராகவும் மறைமாவட்ட நிர்வாகியாகவும் பணியாற்றியுள்ளேன். ஆயிரக்கான திருப்பிட பேராயத்தின் தலைவராகவும் லத்தீன் அமெரிக்காவின் திருப்பிட குழுவின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன். ஒரே கிறிஸ்துவில் நான் ஒன்று என்ற குறிக்கோளின் மூலம் நம்முடைய திருநவையை தலைமைப்படுத்தி ஏற்றுள்ளேன். நன்றி.